அவங்களோட காம்பினேஷன் சீன்ஸ்லாம் இந்த மாதிரி பிரமாதமாக இருக்கு. ஆக்சுவலி எனக்கு கவனை பற்றி அவளுக்கு தெரியல, யூனோ வென் வி காட் ஒர்க்கிங் ஆன் த ஃபிலிம். பட் செட்டில் இன்ட்ராக்ட் பண்ணும்பொழுதோ காம்பினேஷன் சீன்ஸ் இருக்கும்போது ஐ ரியலைஸ் ஹீ இஸ் ஒரு ஆக்டர் மட்டும் இல்லாமல் அந்த ஏடி புத்தி இருக்கு அவர்கிட்ட. பிகாஸ் ஹீஸ் ஒர்க் அஸ் அன் ஏடி. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி நான் கார்த்திகிட்ட அதை பார்த்துருக்கேன். பிகாஸ் கார்த்தியும் ஒரு ஏடியா வேலை பார்த்துருக்காரு. ஸோ வென் ஆக்டர்ஸ் கம் வித் தட் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட், அவங்களுக்கு வந்து ஒரு படமா என்ன தேவை, அந்த சீனுக்கு என்ன தேவை அப்படி யோசிப்பாங்க, அவங்கள பத்தி மட்டும் யோசிக்காம. அண்ட் இட்ஸ் வெரி நைஸ். ஸோ நிறைய இடத்துல வந்து கவன் இம்ப்ரூவைஸ் பண்ணுவாரு. சீனில் இப்படி டயலாக் எடுத்துட்டு சார் இப்படி சொன்னால் நல்லா இருக்கும். அண்ட் அவர் சொல்றது ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக அவருக்கு மட்டும் இல்லை, எனக்கும் ஒரு சில இடத்துல இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபார் மீ that was a very good enjoyable experience. and our performance பொறுத்த வரைக்கும் I love it. எப்பவுமே நாங்கள் ஜோக் பண்ணியிருக்கோம். நான் வந்து எடிட்டெல்லாம் பார்க்கும்போது நான் சொன்னேன், கவின் உங்களோட சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து மேம் உங்களோட சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேசுவோம். பிகாஸ் ஆக்சுவலி கதை வந்து நம்ம ரெண்டு பேரோட அந்த ஒரு கேட்ச் மீ இஃப் யூ கேன் மாதிரி ஒரு இன்டர்பிளே தான் இருக்கு பாடம் முழுசாவே. ஸோ இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் டைனாமிக். ஓகே.